அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். ரொம்பவே டேஸ்டியான சுவியம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இதை சுவியம்னு தான் சொல்லுவோம். இப்போ ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். டைம் இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3 விசில் நான் போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து 1 கப் வர அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வெல்லத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா வடிகட்டிட்டு தான் சேர்த்துக்கிறணும். லாஸ்ட்டாக நான் வந்து வடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள், அதில் எவ்வளோ வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வெள்ளத்தை எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே அதிலேயே வந்துடும். கடலைப்பருப்பு நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெள்ளத்தோடு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் பாதி மூடி தேங்காவை வந்து நல்லா துருவி எடுத்துருக்கேன், அதையுமே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வர அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. அதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளத்தை உருக்குறப்போ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டதுனால எனக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அடுப்புலேயே வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக அந்த மாதிரி செட் ஆகி வந்துடும். சூடு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே உருண்டை போட்டு எடுத்துக்கிறேன். வெள்ளம் எடுத்த கப்லேயே 1 கப் மைதா எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. மாவு கலக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிலையும் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிற அந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே வந்து இந்த மாவில் போட்டு நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் சேர்த்துற வேண்டியது தான். திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவியம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.